உடம்புல கழிவுகளின் தேக்கம் தான் நோய்க்கான முதல் ஆரம்பம், முதற்படி அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மைதாங்க. அதாவது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு கழிவுகள் தேங்கிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம உடம்புல நோய்களும், பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே தான் போகும். இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். அதாவது நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். டீடாக்ஸ் பண்ணல அப்படின்னா நம்ம உடம்புல நெறைய பிரச்சனைகள் வருங்க. அதாவது உடம்பு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். அதாவது அ ஸ் சரியா டைஜஸ்ட் ஆகல, இல்ல கேஸ் ட்ரபிள் பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது என்ன மாரி பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, தொடர்ந்து தலைவலி வந்துகிட்டே இருக்கிறது, நம்மளுக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம். முக்கியமா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உடம்புல அதாவது வயித்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இல்ல உங்களுடைய ரத்தம் சுத்தமா இல்லாம இருந்தாலோ, நம்மளுக்கு ஸ்கின்ல அதாவது ஃபேஸ்ல முக்கியமா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிம்பிள்ஸ் வரலாம், நெறைய பிரச்சனைகள் பிளெமிஷஸ் வரலாம், இன்னும் நெறைய ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால இத வச்சும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்னு நெறைய பேர் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வெயிட் குறைய மாட்டாங்க. டயட்லாம் இருப்பாங்க. ஆனா வெயிட் குறைய மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்டின்னா, உங்க உடம்புல கழிவுகளின் தேக்கம் அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அத டீடாக்ஸ் பண்ணணும். டீடாக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க அது பண்ண பண்ண இப்ப நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? தண்ணி நெறையா குடிங்க. ஸோ நீங்க இந்த ஜூஸ் குடிங்க, அந்த ஜூஸ் குடிங்கன்றதெல்லாம் 2வது. தண்ணிய ஃபர்ஸ்ட் நெறையா குடிங்க. ஸோ உங்க உடம்ப டீடாக்ஸிஃபை பண்ற ஃபர்ஸ்ட் ட்ரிங்கே வாட்டர் தான். தண்ணி நெறையா குடிங்க. அதுவே 90லேருந்து 95% உங்க உடம்ப நல்லாவே கிளென்ஸ் பண்ணி உங்க உடம்ப சரி பண்ணிடும். ஸோ தண்ணி நெறையா குடிங்க. அது ரொம்ப நல்லது. 2வது ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. நெல்லிக்கனி சித்த மருத்துவத்த பொறுத்தவரையில என்னன்னு சொல்லலாம், ஒரு காயக்கற்பம், சிறந்த ஒரு காயக்கற்ப மூலிகை தான் நெல்லிக்கனி. ஸோ இந்த நெல்லிக்காயோட கறிவேப்பிலையோ, இஞ்சியோ கலந்து நீங்க ஜூஸ் போட்டு டெய்லியுமே நீங்க குடிச்சிட்டு வாங்க. இது ஒரு பெஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க். உங்க உடம்ப நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். முக்கியமா உங்க வயித்த நல்லா கிளென்ஸ் பண்ணும். உங்க வயித்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வயிற்று புண்ணு இருந்தா சரியாக ஆரம்பிக்கும். இன்டைஜஷன் பிரச்சனை, வயித்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தலைவலி வரலாம். ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜூஸை நீங்க டெய்லி எடுக்க எடுக்க நிறைய பிரச்சனைகள் உங்க உடம்புல மறையறத நீங்களே பார்க்க முடியும். இத வெறும் வயித்துல தான் குடிக்கணும். அப்பதான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுவதுமா கிடைக்கும். இன்னொன்னு, நான் நிறைய வீடியோஸ்ல சொன்ன ஒரு ஜூஸ் தான் வெண்பூசணி ஜூஸ். இது ஒரு பெஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க்கும் கூட. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றவங்க எந்த மாதிரி ஜூஸ் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நான் வெண்பூசணி ஜூஸ் எடுக்கலான்னு தைரியமா தாராளமா சொல்லுவேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற நீர், கழிவுகள் எல்லாத்தையுமே இது வெளியே கொண்டு வந்துரும். இது பிராண சக்தி அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ அதனால இந்த 3 விஷயத்த மட்டும் சிம்பிளா நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. வெறும் வயித்துல காலையில தண்ணி நிறைய குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் ஏதோ ஒன்று, நெல்லிக்காய் ஜூஸோ வெண்பூசணி ஜூஸோ மாத்தி மாத்தி நீங்க குடிச்சாலும் சரி, நீங்க அதை குடிச்சிட்டு வாங்க. உங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளில வந்துரும். கழிவுகள் நம்ம உடம்புல சேர சேரதான் நோயும் சேர்ந்துகிட்டே வரும். நோய் அதோட உடம்புல நிறைய பிரச்சனைகளும் சேர்ந்துகிட்டே வரும். ஸோ உடம்பு சுத்தமா இருக்கணும், நோய் இல்லாம வாழணும்னு நினைச்சீங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், டெய்லி மலம் கழிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாத்ரூம்க்கு செல்போன் எடுத்துட்டு போய் பார்க்கறது இதெல்லாம் பண்ணாதீங்க. பாத்ரூம் போனீங்கன்னா என்ன வேலைக்காக போறீங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஸோ மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்திலே நம்மளுடைய கழிவுகள் வெளியேறும். ஸோ அதை தவிர்த்து நீங்க இந்த டீடாக்ஸ் குடிக்கிறது மூலியமாவும் நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் வெளியேறும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணி பாருங்க. நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.